வலியுறுத்தி வந்தார். நீங்க எல்லாம் அவசரப்பட வேணாம்னு சொல்வார். அதேதான் திரும்பி வந்து சொன்னார். என்னோட முடிவை ரீகன்சிடர் பண்ணுவாங்க. இல்ல இல்ல அது உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா தெரியும். அது மறுபரிசீலனை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையில் அவர்கள் அதில் தொடர்ந்த பட்சத்தில் என்னால் அதை மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் திரு டிடிவி தினகரன் என்னுடைய கூட்டணிக்கு வரலான்னு வைகை செல்வன் போன்றவர்கள்லாம் அழைக்கிறார். வைகை செல்வன் வந்து இதே போன வாரம் எப்படி எல்லாம் பேசினாருன்னு எனக்கு தெரியும். அவர்கள் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக டிடிவி தினகரனோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ இவர்களால் துரோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நாங்கள் பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது அது நியாயமாக தெரியவில்லை. இன்னும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். சில பேர் இந்த ஊடகங்கள்ல டிபேட்ல யூடியூப்ல டிபேட்ல எல்லாம் பேசுறப்ப 21 தேர்தல் அப்பயே டிடிவி தினகரன் வந்து கூட்டணிக்கு வர தயாராக இருந்தாரு. அவர் அப்பொழுதும் பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் பேசினாங்க. இது ஏற்கனவே நான் ஒரு முறை பதில் சொன்னேன். அவர்களுக்காக அவர்கள் புரிந்துகிட்டு அப்படி பேசுறாங்களா இல்ல புரியலையான்னு தெரியல. அந்த ஊடகங்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த எங்கள் கொள்கை பரப்பு செயலாளரோ சென்னையில் இருக்கிற எங்க துணை பொதுச் செயலாளர் கூப்பிட்டா அந்த எங்களை பத்தி ஒருத்தவங்க டிபேட் நடத்துறப்ப எங்க கட்சியில உள்ளவங்களை கூப்பிடணும். ஏதோ 1-2 கூப்பிடுறீங்க, அவரை விட்டுட்டு யாரையும் விட்டு பேச சொல்லிட்டு நீங்க அப்படியே அமைதியாக இருப்பது அது ஊடக தர்மத்துக்கோ அந்த நெறியாளருக்கு நல்லா இருக்குதான்னு தெரியல. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். 21 தேர்தல் அப்ப எனக்கு தெரியும் பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க தைரியம் வரும். அவருக்கு தயக்கம் இருக்கும். என்னையோட அவர் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. as long as he is the general secretary of ADMK or he is the deciding authority of ADMK. கரெக்ட் தானே? ஆனால் சில நல்ல உள்ளங்கள் நல விரும்பிகள் டெல்லியை சேர்ந்தவர்கள் அம்மாவின் கட்சியெல்லாம் ஒரு அணியில் வரணும், அம்மாவின் தொண்டர்கள்லாம் திமுகவுக்கு எதிராக நாம் எல்லாம் ஒரு அணியில் திரண்டாதான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னப்ப எனக்கு தெரியும் உறுதியாக அது நடக்க போவதில்லை என்று. இருந்தாலும் தெரிஞ்சவர்கள், நாம் மதிக்கக்கூடியவர்கள், வயதிலே பெரியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அவர்கள் மீது உள்ள மரியாதையில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அது நடக்காது என்பது அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன். இன்னொன்று, பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் நான் அந்த கூட்டணியில் தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் ரிட்டனாவே கொடுத்திருக்கேன் அவங்களுக்கு. சில அந்த நேரத்தில் சில முக்கிய டெல்லியிலேருந்து வந்தவர்களை நான் சந்தித்தப்ப என்னுடைய லெட்டர் மேலே கொடுத்திருக்கேன். அதனால அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அன்றைக்கு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை சில நான் மதிக்கின்ற சில பெரியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் என்னிடம் ஒன்று சொல்லும் பொழுது அது வாய்ப்பே இல்லைங்க, இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணீங்க. இப்ப அண்ணாமலை என் நண்பர் வந்தாரு, நீங்க ரீகன்சிடர் பண்ணணுங்கிறாரு. அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன காரணம் சொல்லிட்டு வெளில வந்தனோ அந்த காரணத்தை மீறி நான் திருப்பி அதில் போய் போறது முடியாது. இன்னும் சில பேர் ஏப்ரல் 12 அவர் வெளில போயிருக்கலாமேன்னு சொன்னதுக்கு நான் பலமுறை பதில் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியும், திரு செங்கோட்டையன் எதற்கு அடிக்கடி டெல்லிக்கு சென்றார், பறந்தார். நாங்கள்லாம் எதற்கு டெல்லிக்கு செல்ல வேண்டும். இன்னும் சில அதே போன்ற அதே நலம் விரும்பிகள், நாங்கள் மதிக்கின்ற அந்த அனுபவம் மிக்கவர்கள் எங்களுக்கு தர்ம சங்கடம் இல்லாத அளவுக்கு நாங்கள் விரும்புகின்ற மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம். அது இல்லை என்று அது வந்து வாய்ப்பு இல்லை என்று நான் உணர்ற சமயத்தில் எங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த பழனிசாமியின் பேச்சுகளும் அவருடைய ஆணவத்தனமான பேச்சுகளும் காலம் பதில் சொல்லும், அவங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்று பேசியதெல்லாம் எங்க நான் கூட அதை கண்டுக்காம போனேன். ஏன்னா நான் இருக்க போறதில்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பழனிசாமி எந்த காரணத்திலையும் என்னை சந்திக்கவும் தயங்குவார், எங்களோட கூட்டணிக்கு வரும் தயங்குவார். இது ஊரறிந்த உண்மை.